ஹாய் சோல்ஜர்ஸ். ஸோ சோல்ஜர்ஸ், நம்ம இப்ப இந்த சேனல்ல என்ன பார்க்க போறதா ஒரு சோகமான விஷயம். ஏன்னா வந்து அகமதாபாத்ல வந்து ஏர் இந்தியா ஃப்ளைட் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஸோ அததான் இப்படி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏன் எதனால அந்த ஃப்ளைட் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு? ஏன் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறவங்களால மறக்காம வீடியோக்கு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அமைக்கிக்கோங்க சோல்ஜர்ஸ். ஹாய் சோல்ஜர்ஸ். இப்போ வந்து அகமதாபாத்ல வந்து கிராஷ் நடந்திருக்கு. உங்க ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரியும். எப்படி அது நடந்திருக்கு? வாட் ஆர் த ரீசன் ஆஃப் த ஏர்கிராஃப்ட்? ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா, சில பேர் சொல்றாங்க வந்து இன்ஜின்ல ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்து சில பேர் வந்து சொல்றாங்க அங்க வந்து எலக்ட்ரிஷியன்ஸ் அந்த டெக்னிக்கல் எல்லாமே ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. பட் ஒய்? ஏன் ஒர்க் ஆகல? அதான் செக் பண்ணி பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். அந்த கேள்வி எனக்கு இருக்கு. ஆனா வந்து ஒரு ஃப்ளைட் வந்து வருதுன்னா, அத செக் பண்ணி பார்க்குறோம்றது அவங்க கையில தான் இருக்கு. அதாவது எலக்ட்ரிஷியன்ஸ் அண்ட் ரிப்பேர்மேன்ஸ் அவங்க கையில தான் இருக்கு. பட் கோளாறே இல்லாதப்போ எப்படி நம்ம செக் பண்ணி பார்க்க முடியும் சொல்லுங்க? இப்ப நம்மகிட்ட மொபைல் ஃபோன் இருக்குது. நல்லா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. திடீர்னு சார்ஜ் ஏறலன்னா, அப்ப அது ஒரு கோளாறு தானே ஆகுது. ஆ, இதுக்கு பேர் ஜோக்கா? நம்ம செக் பண்ணி பார்ப்போம்ல. அதுமாரி அவங்க செக் பண்ணி பார்த்தாங்களே தெரியல. ஸோ எப்படியே அந்த அகமதாபாத்ல நடந்திருக்கு. அந்த பிளாக் பாக்ஸ் வந்து அவங்களுக்கு கையில கிடைச்சிருக்கு. அந்த பிளாக் பாக்ஸ்ல வந்து கையில கிடைச்சிருந்தும் இன்னும் ரிப்போர்ட்ஸ் வரல. அதாவது அவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ரிப்போர்ட்ஸ் வரல. வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை, என்ன நடந்திருக்குன்னு. அதுல வந்து ஒருத்தவங்க 2 பேர் வந்து அவங்களுக்கு கடவுள் 2வது சான்ஸ் குடுத்துருக்காங்கன்னு அதாவது எனக்கு தோணுது. எப்படின்னா அவங்க போகல. ஒருத்தவங்க வந்து போகல. ஒருத்தவங்க வந்து எக்ஸிட் வழியா தப்பிச்சிருக்காங்க. சீட் 11A வந்து எக்ஸிட் வழியா தப்பிச்சிருக்காங்க. அது என்ன ஒரு அதிசயம் வந்து சொல்லவே முடியல. ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து அப்படி நான் வீடியோ பார்த்தேன். வீடியோ பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் வந்து அப்படி பேசுறாங்க. நான் அது டோர் திறந்திருந்து ஓடி வந்து விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. நெறைய பேரு. ஆனா இந்த ஏர்கிராஃப்ட் வந்து எப்படி பார்த்தோம்னா, ஏர்லைன்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்துருக்கலாம். டயர் உள்ள போகாததுக்கு என்ன ரீசன்னா, குறிப்பிட்ட தூரம் வந்து ஹைட் வந்து ஏறுனா தான் டயர் வந்து ஆட்டோமேட்டிக்கா உள்ள போயி நம்ம ஏரோப்ளேன் வந்து போகும். டயர் உள்ள போகாத வந்து உடனே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது சிக்னஸ் மூலமா சொல்லியிருக்காங்க. மேடே மேடேன்னு சொல்லியிருக்காங்க. மேடே மேடேன்னு சொன்னோனே அது வந்து ஒரு ஒரு கீ மாதிரி ரொம்ப ஆபத்தான விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி உடனே ஏர்கிராஃப்ட்ல வந்து ஹாஸ்பிட்டல் வந்து விழுந்திருக்கு. எனக்கே ஷாக்கிங் ஆயிட்டு பார்த்தோன்னே என்னடா இப்படி ஆச்சு. இப்போ வந்து கடந்த 274 பேர் வந்து இறந்திருக்காங்க. அதாவது அந்த பிளாக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணாதான் தெரியும் எப்படின்னு. அது இன்னும் சீக்கிரம் அந்த நாட்கள் வரும். வரும்போது வந்து நான் வீடியோ போடுறேன். ஸோ அப்புறம் அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, நேத்து பார்த்தோம்னா கேதார்நாத்ல வந்து ஹெலிகாப்டர் கிராஷ் ஆயிருக்கு. அவங்க வந்து ஒரு டூரிஸ்ட் பிளே மாரி தான் அந்த ஹெலிகாப்டர் போன மாரி இருக்கு. வந்து வந்து இறங்கியிருக்கு. அதாவது கீழ தான் இறங்கியிருக்கு. அது வந்து அது அழகா பார்த்தோனே தெரியுது. அந்த காத்துல வந்து ஆடும்ல. காத்துல ஆடி அது வந்து கண்ட்ரோல் இல்லாம இழந்து கீழ விழுந்திருக்கு. அதுல ஒரு 7 பேர் வந்து இறந்திருக்காங்க வந்து தகவல் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இது என்ன சொல்லணும்னா ரொம்ப வருத்தமான விஷயம். ஏன்னா இப்பதான் அகமதாபாத்ல நடந்திருக்கு. அடுத்து கேதார்நாத்ல நடந்திருக்கு. இதே ஜூன் மந்த் லாஸ்ட் இயர் வந்து ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அது நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதுக்கு லாஸ்ட் இயர் அண்ட் அதுக்கு முந்தின இயர் கிட்டலாம் நடந்திருக்கு. அதாவது இந்த ஜூன் மந்த் கிட்டே நெறைய நடந்திருக்குது ஆக்சிடென்ட் எல்லாமே. ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஏன்னா அகமதாபாத்ல அங்க 274 பேர் ஏரோப்ளேன் கிராப்ட் அப்புறம் இங்க ஹெலிகாப்டர். ஸோ பார்க்கவே ரொம்ப இதா இருக்கு. ஸோ எங்க நீங்க வெளிய போனதா சேஃப்டியா போங்க. சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட் முக்கியம். அதாவது போம்போது ஏதாவது தடுக்கிச்சுன்னா போவாதீங்க. ஃபர்ஸ்ட் வீட்லயே உட்காந்துக்கோங்க. அதே மாரி தான் நான் அந்த 2 பேர் சொல்றது வந்து கடவுள் கொடுத்த செகண்ட் வாய்ப்பு. என்ன பெட்ரோல் இருக்கிறதுனால தான் வெடிப்பு வந்திருக்கு. வெளியேறி இருக்கு. வெளியேறி இருக்கிறதுனால அந்த அவர் வந்து எப்படி அவருக்கு கிடைச்சிருக்கும்? எப்படி அவர் இது பண்ணியிருப்பாரு? கரெக்ட்டா வந்து ஒரு சொன்னது டோர் எனக்கு தெரிஞ்சது. வெளிச்சம் தெரிஞ்சது. நான் ஓடி வந்து உள்ள குதிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது வந்து ரொம்பவே வந்து அபூர்வமானது விஷயம் நடந்திருக்கு. அவருக்கு வந்து நடந்திருக்கு. செகண்ட் வாய்ப்பு. அண்ட் அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க போகல. அவங்களும் போகல. சரி வேணாம்னு சொல்லி அந்த அந்த ட்ரிப் வந்து வேணாம்னு சொல்லி விட்டுட்டாங்க போல இவங்க வந்து. ஸோ அதனால இவங்களுக்கு இதாட்டு 2 பேர் வந்து தப்பிச்சிருக்காங்க. ஸோ நீங்க எங்க போனாலும் பார்த்து போங்க. பார்த்து பத்திரமா போங்க. ஸோ இந்த வீடியோ நான் எதுக்கு பேசுறேன்னா வந்து நெறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொன்னாங்க, "நீ இது என்ன இந்த வீடியோ பேசல? இந்த வீடியோ பேசாம மத்த வீடியோ ஃபன்னிங்லா வீடியோலாம் போடுற. ஏன் முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் இந்த வீடியோ பேசினேன். பேசிட்டு என்னோட தகவல் வந்து இவ்வளவுதான் தகவல் வந்து ஆராய்ச்சி பண்ணேன். ஆராய்ச்சி பண்ணி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ வந்து அப்கமிங் வீடியோஸ் வந்து நெறைய வரும். ஸோ அடுத்த வீடியோல வந்து நம்ம பார்ப்போம்.
ஸோ அது வரைக்கும் விடைபெறுகிறேன் உங்கள் ஸ்ரீராம் எஸ்கே. மறக்காம வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமைக்கிக்கோங்க. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள்.